Hi students, Unit 7 Thermodynamics. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறதுல தெர்மோஸ் அப்படின்னா ஹீட்டை குறிக்கும், டைனமிக்ஸ் அப்படின்னா ஃப்ளோ குறிக்கும். உங்களோட லைஃப்பில் we come across many useful reactions such as burning of fuel. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஹீட் எனர்ஜி. Flow of electron through circuit to produce electrical energy. ஸோ metabolic reaction to produce necessary energy for biological functions. இப்போ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ தெர்மோடைனமிக்ஸ் லெசனுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது த யூனிவர்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். நம்மளுடைய யூனிவர்ஸ் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று சிஸ்டம், இன்னொன்று சரௌண்டிங். ஸோ அந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு என்ன இருக்குது, அந்த யூனிவர்ஸை காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்ஸில் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் சிஸ்டம்னும் அதை தவிர்த்து மற்ற எல்லாம் சரௌண்டிங்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அதில் 11th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம், அதை சுற்றி இருக்கிறது என்னது சரௌண்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த கொடுத்துருக்காங்க, இது யூனிவர்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடம். அப்போ இந்த சரௌண்டிங்கையும் சிஸ்டத்தையும் பிரிக்கிற இடத்துக்கு பேர் பவுண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிஸ்டம்னா நீங்கள் த சிஸ்டம் இஸ் த பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் விச் இஸ் அண்டர் தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன். இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் பை ரியல் ஆர் இமேஜினரி பவுண்ட்ரிஸ். கற்பனையாலேயோ வரையப்பட்ட ஒரு எல்லை கோடு. சரியா? சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் பிரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு சரௌண்டிங்ஸ் பாருங்கள். சரௌண்டிங்ஸ்னால் எவ்ரி திங் இன் த யூனிவர்ஸ் தட் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கால் சரௌண்டிங். அதாவது யூனிவர்ஸ் தட் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் த சிஸ்டம், சிஸ்டம்குள்ளே வராது, சிஸ்டத்தை விட்டு இருக்கிறதுலாம் என்னது சரௌண்டிங். பவுண்ட்ரினா என்ன? சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கும் செப்பரேட் பண்ணுறது தான் என்னது பவுண்ட்ரி. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது ஓப்பன், இது க்ளோஸ் சிஸ்டம், இது ஐசோலேட்டட் சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாமெல்லாம் என்ன சிஸ்டம் நினச்சி பாருங்கள், ஓப்பன் சிஸ்டத்தில் தான் வருவோம். சரியா? இப்போது இதுக்குள்ளே தான் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஓப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஐசோலேட்டட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன? சிஸ்டம் விச் கேன் எக்ஸ்சேஞ்ச் நெய்தர் மேட்டர் நார் எனர்ஜி வித் இட்ஸ் சரௌண்டிங் இஸ் கால்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். அதாவது சிஸ்டத்தில் இருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாது ஒரு மேட்டரோ இல்லை எனர்ஜியோ சரௌண்டிங்ஸ்க்கு போகாமல் இருந்தால் அது என்ன சிஸ்டம்? ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அந்த என்ன சொல்லியிருக்காங்க, ஹியர் பவுண்ட்ரி இஸ் சீல்டு அண்ட் இன்சுலேட்டட். அதோட சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் பிரிக்கக்கூடிய அந்த பவுண்ட்ரி எதனால் ஆயிருக்கும்? இன்சுலேட்டட், அதாவது வெப்பம் கடத்தா பொருளால் மூடப்பட்டிருக்கும். ஹாட் வாட்டர் கண்டைன்ஸ் இன் ஏ தெர்மோஸ் ஃப்ளாஸ்க். அப்படி தானே? இது ஒரு நம்ம ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம்ல, தெர்மோஸ் ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கிறாங்க. ஸோ தெர்மோஸ் ஃப்ளாஸ்கில் எடுக்கும்போது இன் திஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம் போத் எனர்ஜி அண்ட் மேட்டர், வாட்டர் வேப்பர் மேட்டருங்கிறது, நெய்தர் என்டர் நார் லீவ் த சிஸ்டம். இது உள்ளே இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ஹீட் பண்ண வாட்டரை நம்ம இந்த தெர்மோஸ் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ இது உனக்கு சுற்றி என்ன இருக்கும்? ஐசோலேட்டட், அதாவது இன்சுலேட்டட், அதாவது வெளியே இருந்தும் உள்ளே எந்த ஹீட்டும் வராது, உள்ளே இருக்க ஹீட்டும் என்ன செய்யாது, வெளியே போகாது. ஸோ அதனால் இதை ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படிங்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள், குட் எக்ஸாம்பிள் தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் தான். சரியா? அடுத்து க்ளோஸ்டு சிஸ்டம். எ சிஸ்டம் விச் கேன் எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி எனர்ஜி பட் நாட் மேட்டர் வித் இட் சரௌண்டிங் இஸ் கால் க்ளோஸ் சிஸ்டம். ஸோ இப்போ ஃப்ளாஸ்கில் ஒரு மூடி போட்டு வச்சுருக்கோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி எனர்ஜி. இப்போ ஹீட்டாக இருக்குன்னா நீ மூடி போட்டு வச்சாலும் என்ன ஆயிரும்? கொஞ்சம் நேரம் கழிச்சு கூல் ஆயிரும். அப்படி தானே? அப்போது எனர்ஜி மட்டும் வெளியாகும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய மேட்டர் என்ன ஆகாது, வெளியே போகாது. ஸோ அது க்ளோஸ்டு சிஸ்டம். ஹியர் த பவுண்ட்ரி இஸ் சீல்டு பட் நாட் இன்சுலேட்டட். ஆனால் பவுண்ட்ரி மூடி இருக்கும், ஆனால் இன்சுலேட்டட் கிடையாது. ஹாட் வாட்டர் கண்டெய்ன் இன் ஏ க்ளோஸ்டு பீக்கர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் க்ளோஸ் சிஸ்டம். அப்போ என்னாகும்? ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த சரௌண்டிங். ஹீட் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்கும். பட் நோ மேட்டர், வாட்டர் வேப்பர் வெளியே போகாது. கேன் எஸ்கேப் ஃப்ரம் தி சிஸ்டம். அது மூடி போட்டு வச்சுருக்கனால வெளியே போகாது. எ கேஸ் கண்டெய்ன்ட் இன் எ சிலிண்டர் ஃபிட்டட் வித் எ பிஸ்டன் கான்ஸ்டியூட் க்ளோஸ் சிஸ்டம். இதே மாதிரி தான் கேஸும் ஒரு சிலிண்டரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் சிஸ்டம் ஏ சிஸ்டம் விச் கேன் எக்ஸ்சேஞ்ச்
போத் மேட்டர் அண்ட் எனர்ஜி வித் இட்ஸ் சரௌண்டிங். ரெண்டுமே சரௌண்டிங் கூட எனக்கு ஒன்று ஷேர் பண்ணிக்கிடும். அதான் ஓப்பன் சிஸ்டம். ஹாட் வாட்டர் கண்டெய்ன் இன் ஓப்பன் பீக்கர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஓப்பன் சிஸ்டம். போத் மேட்டர் வாட்டர் வேப்பரும் எனர்ஜி என்னாகும் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு த சரௌண்டிங்ஸ். All living things and chemical reaction are open system because they exchange matter and energy with the surroundings. இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, நம்ம ஒரு இதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோன்னா ஹீட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா அப்போ என்னாகும், அது சரௌண்டிங் கூட ரியாக்ட் பண்ணி கூலாயிரும். ரொம்ப இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த தண்ணி என்ன ஆயிடும், வற்றி போயிடும் இல்லையா, குறைஞ்சிரும். ஸோ அதை தான் இங்கே வந்து ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் அப்படிங்கிறதுல வருது உங்களுக்கு. அதனால் இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது கொஷின், புக் பேக் கொஷின் கூட. சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ சிஸ்டம் டிபெண்ட் ஆன் இட்ஸ் மாஸ் ஆர் சைஸ், வேரஸ் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் டு நாட் டிபெண்ட் ஆன் இட்ஸ் மாஸ் ஆர் சைஸ். சில ப்ராப்பர்ட்டிஸ் மாஸையும் சைஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். Based on this, the properties of system are grouped as extensive property and intensive property. ஸோ அதை எப்படி பிரிக்கிறாங்க எக்ஸ்டென்சிவ் இன்டென்சிவ் அப்படின்னு பார்க்கலாம். The property that depends on the mass or the size of the system is called extensive property. அதாவது மாஸும் சைஸும் டிபெண்ட் பண்ணி இருந்தால் அது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ், இன்டர்னல் எனர்ஜி இதெல்லாம். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது the property that is independent of the mass or size of the system is called intensive property. Refractive index, surface tension, density, temperature, boiling point, freezing point, molar volume இதெல்லாம் என்னது, அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம இங்கே ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு பொருள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு பிஸ்டன் வச்சு நம்ம இதை புஷ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இது கம்மியாகும் அப்படி தானே. அப்போ கம்மியாகும்போது இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ வால்யூம் என்ன ஆகுது, கம்மியாகுது. அப்போது அதனால் இதை வந்து வால்யூமை டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம், வால்யூமை வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அதே இது இப்போ நான் ஒரு பீக்கரில், அப்போது நீங்கள் இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இந்த இடத்துல புஷ் பண்ணாலும் அப்படி தான் ஆகும், இந்த இடத்துல புஷ் பண்ணாலும் அப்படி தான் ஆகும். இதே இது ஒரு பீக்கரில் நம்ம இந்த மாதிரி ஒரு தண்ணி ஏதோ வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே ஒரு பிஸ்டனை வச்சு அமுக்குறீங்க, அதே சமயத்தில் இங்கேயும் பிஸ்டன் வச்சு அமுக்குறீங்க. இங்கேருந்து நீங்கள் பாயிலிங் குடிக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல தண்ணி கொதிச்சாலும் 100 டிகிரி தான், இந்த இடத்துல கொதிச்சாலும் 100 டிகிரி தான். அப்போ பாயிலிங் பாயிண்ட் ஒரு உங்களுக்கு என்ன ஆகாது, வேரி ஆகாது. அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் கொண்டு போய் எதை வச்சுருப்பாங்க, பாயிலிங் பாயிண்ட்டை வச்சுருப்பாங்க. சரிங்களா. எங்கேருந்து நீங்கள் ஹீட் கொடுத்தாலும் அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்கு ஹீட் கொடுத்தாலும் ரெண்டாக பிரிச்சுட்டு நீங்கள் ஹீட் கொடுத்தாலும் என்ன இருக்கும், பாயிலிங் பாயிண்ட்டு மாற போகிறதில்ல. அப்போ இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மாஸ் ஆர் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கால் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதனால அதை அங்கே வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியும் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின்.